தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பு. இதில் 39 நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். தெரியாதவர்களுக்காக நான் மீண்டும் சொல்றேன். கல்வித்துறை என்று தமிழ் தேசியத்திற்கும் சமூக நீதிக்குமான உண்மையான கணக்கில் எதிர்கால தமிழ் சமூகம் கல்வி பெற்ற முகம் சமூகமாகவும் இருக்க வேண்டும். கல்வி ஒரு நீட்டான மக்களை நாம் கல்வி என்பதை நாம் அனைத்து துறையும் அவர் முதலில் கல்வி வரை கிடைக்கும். கல்விதான் மனிதரை முழு மனிதராக்கக்கூடியது. கேடில்லாத ஒரு செல்வம், அது உயர்ந்த செல்வம். அடிப் பொருளாக இன்று மாற்றப்பட்டிருக்கிறது, விற்பனை சரக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் என்றைக்குமே இருந்ததா? என்றைக்குமே கல்வி என்பது இப்படி இருந்ததா என்றால் இல்லை என்ற விடை நமக்கு கிடைக்கிறது. எப்போது கல்வி அனைவரும் கற்கிற உரிமை படைத்ததாக மாறியது, ஒரு சிறுபான்மை கூட்டத்தினுடைய முற்றுரிமையாக ஏகபோகமாக இருந்த கல்வி எல்லோரும் படிக்கலாம் என்ற ஒரு நிலைக்கு எப்போது வந்தது என்ற கேள்வியும், அப்படி வருவதற்கு முன்பு என்ன நிலைமை இருந்தது? நாம் ஒரு சில நூல்களை படித்து சான்றுகள் தரும்போது பிரித்தானியர் வருகைக்கு பிறகு, இன்னும் சரியா சொன்ன பிரித்தானியர் என்பதிலையும் அரசாங்கத்தை சொல்லல, ஆளுவோரை சொல்லல, கிறிஸ்தவ அறப்பணியாளர்கள் தான் முதல்ல நம்முடைய கரைகளுக்கு அனைவருக்குமான கல்வியை, எவர் வேண்டுமானாலும் கற்கலாம் என்ற ஒரு கல்வியை கொண்டு வந்து சேர்த்தார்கள். அது கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலராக இருந்த செயின்ட் தாமஸ் தொடங்கி பிற்காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனி காலத்திலும் பிரித்தானிய ஆட்சி காலத்திலும் கல்லூரிகளை நிறுவனங்களை நிறுவியவர்கள் வரைக்கும் அவர் ஒரு பக்கம், ஆட்சியாளர்களும் கூட தன் படையில் ஆட்களை சேர்க்கிற போது அவர்களுக்கான குறைந்தபட்ச கல்வியை, எழுத்தை புகட்ட வேண்டிய தேவை. அவர்கள் வேறொரு பண்பாட்டு களத்திலிருந்து வருகிற காரணத்தினால் இங்கு இருக்கக்கூடிய பாகுபாட்டை முழுமையா கடைபிடிக்க முடியல, ஓரளவு கடைபிடித்தார். ஏன்னா இங்க இருக்கிற ஆளும் வகுப்புகளையும் அவர்கள் பகைத்துக் கொள்ள முடியாது என்பதால் ரெண்டுக்கும் இடையில ஒரு இணக்கமான போக்கை அவர்கள் கையாண்டார்கள் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னும் சொல்ல போனால் இப்போ ஒரு அரசாங்கம் இருக்கு, இது பெருங்குழுமங்களுக்கு சேவை செய்யக்கூடிய அரசாங்கம். இந்த அரசாங்கம் இருக்கிற எல்லா பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் மூடிவிட்டு உங்களுக்கெல்லாம் கல்வி தேவையில்லை என்று சொல்லிவிட முடியுமானா சொல்ல முடியாது. ஒரு காரணம் என்னன்னா, ஒருவர் அங்காடிக்கு சென்று, அதாவது சந்தைக்கு சென்று சரக்குகளை வாங்குகிற ஒரு தகுதி பெறுவதற்கே ஒரு குறைந்தபட்ச கல்வி தேவைப்படுகிறது. கல்வியற்ற மக்கள் கூட்டத்தை கொண்டு ஒரு அங்காடியை சந்தையை உருவாக்க முடியாது. இரண்டாவதாக, அவர்களது தொழில் உழைப்பவர்கள், அந்த உழைப்பு திறன் என்பது வெறும் உடல் உழைப்பாக மட்டுமல்ல, உடல் உழைப்பிலும் கூட வெறும் தேர்ச்சியற்ற உழைப்பாக மட்டுமல்ல, தேர்ச்சி பெற்ற உழைப்பாகவும் கல்வி கற்ற உழைப்பாகவும்
அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் கல்வி அவர்களுக்கு இன்றியமையாத தேவை இருக்கு. ஆளும் வகுப்புக்கே தேவைப்படும். ஆனால் அதை அவர்கள் வரம்பிட்டு சுருக்க பார்க்கிறார்கள் என்பது நம்முடைய குற்றச்சாட்டு. அதுக்கான கல்விக் கொள்கையை வகுக்கிறாங்க. தொடக்க கல்வியை விட்டுட்டு உயர்கல்வியை எல்லாம் சுருக்க பார்க்கிறாங்க. அதனால நம்ம இந்த தேசிய கல்விக் கொள்கையை பற்றி பேசும்போது சான்றுகளை வடிகட்டுறாங்க. எல்லா கல்விக்கும் நுழைவுத் தேர்வு வைப்பதன் மூலம் யாரால் அதையெல்லாம் ஈடு கொடுத்து நிற்க முடியலையோ அந்த ஏழை எளியவர்களை, குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்களை கல்வி கற்க விடாமல் தடுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம், ஏற்கனவே பார்த்தோம். அப்படி பார்க்கும்போதுதான் நம்முடைய தமிழ் சமூகம், தமிழ் சமுதாயம் எந்த காலத்திலும் இப்படித்தான் இருந்ததா என்ற ஆய்வை நாம் மேற்கொள்ளும். தமிழர்கள் சாதிகளாக பிரிந்திருந்தார்கள், வர்ணங்களாக பிரிந்திருந்தார்கள், வர்ண சாதி சமூகமாக வாழ்ந்தார்கள். இப்ப சாதிய சமூகம் என்று சொன்னாலும் சொல்லி ஒரு சில நண்பர்கள் சொல்ல விரும்பும் அதை ஒரு நிறக்கிழாரிய சமூகம் என்று சொன்னாலும், ஃபியூடல் சொசைட்டினோ, ஸ்லேவ் சொசைட்டினோ, கேஸ்ட் சொசைட்டினோ, எப்படி நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்பயில இருந்து வந்துச்சு? எப்பயுமே இருக்குதா? அப்படி இது இல்லாம இல்லையா ஒரு நாடு, ஒரு பழக்கம் இல்லையா இங்க அப்படின்னு நம்ம ஆய்ந்து பார்க்கும் போதுதான் நமக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, இல்லை. வர்க்கம், வர்ணம், சாதி, ஏற்றத்தாழ்வு, பாகுபாடு, கல்வி மறுப்பு, அறிவு மறுப்பு, உரிமை மறுப்பு, இவை எதுவும் ஆதி தொட்டு இருந்தவை அல்ல. இவை இடையில் தான் வந்தன. அப்படி இடையில் ஏன் வந்தன, எப்படி வந்தன என்ற பின்னணியை தெரிந்தால்தான் நம்மால் கல்வி களத்தில் இந்த போராட்டத்தை முழுமையாக நடத்த முடியும். அதுதான் இந்த ஆய்வுக்குள்ள போனோம். ஏன்னா பெரும்பாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய சான்றுகள் என்பவை இப்ப அச்சுக்களை கண்டு புத்தகங்கள் அச்சிட தொடங்கியதெல்லாம் இப்ப சில 100 ஆண்டுகள் தான். நம்ம பார்க்கக்கூடிய அந்த கடந்த காலம் என்பது, தொலைதூர கடந்த காலம் என்பது அச்சுக்கடை இல்லாத காலம். இப்போது இருப்பது போல நமக்கு அச்சு மட்டுமல்ல, இணையம் போய் தேடி எடுத்துக்க முடியும், அந்த மாதிரிலாம் இல்லை. அப்ப அது ஓலைச்சுவடிகளாக இருக்கு, கல்வெட்டுகளாக இருக்கு, செப்பேடுகளாக இருக்கு, மனப்பாடம் செய்யப்பட்ட செய்யுள்களாக இருக்கு, வழி வழி வரக்கூடிய பழக்க வழக்கங்களாக இருக்கு. இதையெல்லாம் வச்சுதான் நம்ம கடந்த காலத்தை படித்தார். நல்ல வேளை நம்முடைய ஓலைச்சுவடிகள் கொஞ்சம் காப்பாற்றப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டு அழிந்து போகாமல், அழிந்து போனது எத்தனையோ, அப்படி மீட்டெடுக்கப்பட்டு அது மூலம் நமக்கு செய்திகள் கிடைச்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது சங்க காலத்தில் யாரும் கற்க கூடாது என்று தடை இருந்ததாக இலக்கியம் எதிலும் இல்லை. எந்த சங்ககால பாடல்லையும் அதற்கான சான்று. தமிழினுடைய தொன்மையான இலக்கியம் தொல்காப்பியம். அது ஒரு பெரும்பாலான அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. அது 2700 ஆண்டுகளுக்கு முந்தையது. இல்லை, இன்னொரு 300 ஆண்டு சேர்த்துக்கிட்டாலும் சரி, அது 3000 ஆண்டா கூட இருக்கு. ஆனால் தொல்காப்பியத்துக்குள்ளேயே என்ன குறிப்புகள் இருக்குன்னா, எண்ணுமா புலவர் என்ப என்று வாசகங்கள் வருது. ஏதாவது ஒரு செய்தி, இலக்கண செய்தியை சொல்லும் போது என்று சொல்வார்கள், என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள், என்று அறிஞர்கள் புலவர்கள் சொன்னார்கள் என்று பதிவு செய்கிறார் சில தொல்காப்பியர். அப்ப என்ன அர்த்தம்? தொல்காப்பியத்துக்கும் முன்னால் இலக்கியங்கள் இருந்தன, அவை அழிந்து போயிட்டன. கற்கோள்லையோ தீயிலையோ அல்லது அடுத்து வந்த ஆட்சியாளர்களாலோ எந்த காரணத்தினாலேயோ இயற்கையோ அழிந்து போயிடுச்சு. நம் கிடைச்சிருக்கிறது தொல்காப்பியம். அது பக்தி இலக்கியமோ சாதி சமயங்களுக்கான அறிவு இலக்கியமோ அல்ல. அது இலக்கணம், இலக்கியம் எல்லாவற்றையும் பற்றி பேசு. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் பற்றி மட்டும் பேசவில்லை, பொருளதிகாரம் பற்றி பேசு. அனைத்து கலைகளையும் உள்ளடக்கிய ஒரு
கலை களஞ்சியமாக தொல்காப்பியம் இருக்கு. அதுவும் கூட ஒரே ஒருத்தர் எல்லாத்தையும் எழுதினாரா இல்லது தொல்காப்பியத்தில் அடுத்தடுத்து இன்னும் ஒரு 1000 ஆண்டு எழுதப்பட்டு கொண்டே இருந்துச்சா என்ற கருத்தெல்லாம் அறிஞர்கள் கிடையில அதுல மாறுபாடுகள்லாம் இருக்கு. நமக்கு அது முக்கியம் இல்லை. நமக்கு நேற்று நடந்ததை சொன்னாலே நமக்கு சந்தேகம் வந்துருது. உண்மையிலேயே நடந்துச்சா இல்லையா சந்தேகமா சொல்ல யோசிச்சு பாருங்க. நேற்று நடந்ததே சந்தேகத்துல வருதுன்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ளதுல எத்தனையோ செய்திகள் மறந்து போகலாம், விடுபட்டு போகலாம், கிடைக்காமல் போகலாம். அதனால நம்மை பொறுத்த வரைக்கும் பொதுவான எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய நம்முடைய நோக்கத்திற்கு பயன்படக்கூடிய அந்த செய்திகளை மட்டும் வைத்துக் கொண்டுதான் இந்த ஆய்வு செய்யும். இதுக்கு மேல யாருக்காவது அக்கறை இருந்தால் இன்னும் கொஞ்சம் போய் நுழைந்து ஆய்வு செய்வதற்கு ஒன்றும் தடை இல்லை. இன்னும் நிறைய வெள்ளை தெரியாத கருப்பா தெரியாத ரெண்டுக்கும் பொதுவாக சந்தேகமா இருக்கக்கூடிய ஒரு சாம்பல் நிற பகுதிகள், கிரே ஏரியாஸ் நிறைய இருக்கு. சால்ட்டாவும் இருக்காது, பெப்பரா இருக்காது, பெப்பர் அண்ட் சால்ட்டா இருக்கும். ஒரு சில இழைகள் கருப்பா இருக்கு, இன்னும் சில இழைகள் வெள்ளையா இருக்கும். அந்த மாதிரி பகுதிகள் இருக்கு. அடியோடு இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிற எந்த செய்தியும் தெரிய வராத பகுதிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நாம் கணக்கில் கொண்டுதான் இந்த வரலாற்றை நாம் பார்க்க வேண்டும். அப்படி நாம் பார்க்கிற போது நாம் இதைத்தான் நான் கல்வியின் கால பயணம் என்று குறிப்பிடுகிறேன். இந்த பயணத்தில் நம்முடைய தேடுதல் என்ன? சங்க காலத்தில் அனைவருக்குமான கல்வியாக ஒரு சிலர் படிக்காம இருந்திருக்கலாம், ஆனா யாரும் படிக்க கூடாது என்ற தடை இல்லை. அன்னைக்கு எல்லோருமே படிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. காலத்தில் வாழ்ந்த புலவர்கள், அறிஞர்கள் இவர்களை பட்டியலிட்டு பார்க்கிற போது அவர்கள் ஏதோ பாட்டு எழுதுகிறவர்களாக இருந்தார்கள் என்பதில், அன்னைக்கு பாட்டு எழுதிதான் எல்லாத்தையும் எழுதணும், அது வேறு செய்தி. இலக்கிய வடிவத்தில் அன்னைக்கு புதினம்னு ஒண்ணு கிடையாது, உரைநடை கிடையாது. ஆர்புள்ளி, அரை புள்ளி, முக்கார் புள்ளி, முற்றுப்புள்ளி எல்லாம் கிடையாது. ஏன்னா ஓலை கிழிஞ்சிடும் எல்லாம் வச்சு குத்துலாம். ஓசையின் அடிப்படையில் தான் இங்க நிறுத்தி இங்க நீட்டணும்லாம் தெரியும். ஒரு மருத்துவர் இருக்கிறார், இயற்கை மருத்துவர் என்றால் அவர் தன்னுடைய வாரிசுகளுக்கு அந்த மருத்துவத்தை பாடல்களாக சொல்லி செல்லணும். அது ஓலைச்சுவடிகளாக பதியணும். எல்லோருமே ஓலைச்சுவடியில பதிய முடியாது. அது மாதிரி எடுத்துக்கொண்டு பார்க்கிற போது சங்க காலத்தில் இருந்த கல்வி முறை எப்படி இருந்தது? சில பாடல்களை எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உற்றுழி உதவியும்னு சொல்ற பாடல், கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று வரக்கூடியதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம். ஒருவர் படித்தவராக இருப்பால் அவரைத்தான் முன்னுக்கு அடிப்பார் மன்னர். வசதி படைத்தவரா முக்கியமானவரா என்று கூட பார்க்க மாட்டார் என்றெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சங்க காலத்தில் சென்ற வகுப்புக்கு பிறகு ஒரு தோழர் எனக்கு சுட்டி காட்டினாங்க, கவிதான்னு நினைக்கிறேன். அதாவது அன்றைக்கு கல்வி நிறுவனங்கள் இருந்ததா என்ற கேள்விக்கு இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். இல்ல, அது மாதிரி அவயங்கள் இருந்தன. எனக்கே நான் சொல்ல விட்டுதான், ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க நம்ம பேராசிரியர்கள் தெரிஞ்சு வச்சிருந்தேன். அவயங்கள் என்பவை ஒரு மரத்தில கூடலாம், மன்னருடைய அவையில கூடலாம், கோயில்ல கூடலாம், சமண பள்ளியில கூடலாம், பௌத்த விகாரையில கூடலாம். சுதந்திர இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிடையாது. அப்போதைக்கு யார் வேணாலும் கலந்துக்கலாம். இது போன்ற அவயங்களில் எட்டப்படுகிற முடிவுகளுக்கு அரசும் சமூகமும் பெரிதும் மதிப்பு கொடுத்தன. ஏதோ அது ஒரு பஞ்சாயத்து பண்ண ஆராய்ச்சியில் நடைபெற்ற இடம். இப்படி அறிவாராய்ச்சியில் ஈடுபட்ட புலவர்கள், மன்னர்கள், அவர்களை சிறப்பிக்கிற வகையில் தான் நமக்கு சில பாடல்கள்லாம் கிடைக்குது. கண்ணுதற் கடவுள் கழகமோடு அமர்ந்து பன்னுறத் தெளிந்தாய்ந்த பசுந்தமிழ் என்று ஒரு பாட்டு. கண்ணுதற் கடவுள்னா நெற்றிக்கண்ணுடைய சிவபெருமான். சிவன் முருகன் எல்லாம் சிவன் அப்பா, முருகன் இளைய புள்ள, பிள்ளையார் மூத்த புள்ள,
சிவனுக்கு பார்வதி மனைவி, முருகனுக்கு இப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. இவர்கள் திணைவழி சமூகத்துல ஒவ்வொரு திணைக்கான கடவுளர்களா இருந்தாங்க. குறிஞ்சி திணைக்கு முருகன் இருந்தாரு, முல்லை திணைக்கு திருமால் இருந்தாரு. இப்படி ஒவ்வொரு பகுதிக்குமா இருந்தவர்களை தவிர இவர்கள் யாரா இல்லைன்னு சொன்னா அவங்க ஒரு குடும்பமா, ஒரு தெய்வ குடும்பமாலாம் இல்லை. அந்த நெற்றிக்கண் என்பது கூட அதனுடைய உண்மையான பொருள் என்னன்னா ஆய்வு கண் போல். 2 கண் என்பது ஊனக்கண், இந்த 3வது கண் ஞானக்கண். கூர்ந்து இப்ப நம்ம சொல்றோம்ல 6வது விரல்னு சொல்றாங்க பாருங்க. இப்ப தமிழ்ல 4ஆம் தமிழ் 5ஆம் தமிழ்ங்கிறாங்க முத்தமிழோட கூட. அந்த மாதிரி வந்த வாசகம் தான் அந்த முக்க என்பது. அப்படி அவர்கள் ஆராய்ந்தார்கள். ஒரு உதாரணம் நம்ம சொல்லலாம். நம்ம இதெல்லாம் செவிவெளி செய்திகளா எனக்கு ஒன்றும் பாடல்கள் கிடைக்கல. ஒருவேளை பட்டினப்பாடையில இது இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. கரிகால சோழன் தான் முற்கால சோழர்கள்லயே ரொம்ப புகழ் பெற்றவன். கரிகால சோழன் நாங்க இதுக்கு போயிருந்தோம் பூம்புகாருக்கு. இந்த கண்ணகி சிலை அகற்றின போது அதுக்கு எதிரான ஒரு கண்ணகி நடந்த பாதையிலேயே ஒரு பயணம் ஒன்று வச்சிருந்தோம். தோழர் மணியரசன் தலைமையில நாங்க எல்லாரும் அதுல கலந்துக்கிட்டோம், தமிழ் தேசிய முன்னணி சார்ந்த. நம்ம போய் பார்க்கும்போது அந்த அங்காடிகள், அங்க இருக்கக்கூடிய அந்த சிலம்ப கூடம் எல்லாத்தையும் நாங்க பார்த்தோம். அப்போ என்ன, அங்க உள்ள விருந்தினர் மாளிகையில ஒரு அட்டையில சோறு எழுதி வச்சிருந்தாங்க. அடியிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு வந்த சில பொருட்கள். அந்த கடல் கரையிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் உள்ளே அந்த நகரம் மூழ்கி கிடக்கிறது. பூம்புகார் நகரம் மூழ்கி கிடக்கிறது. அதை முழுமையா ஆய்வு செய்வதற்கு அரசு முன்வர மாட்டேங்குது. ஆய்வாளர்கள் அவங்களால முடிஞ்சதை செய்யறாங்க. அப்படி ஆய்வு செய்தால் இன்னும் பல சான்றுகள், தகவல்கள் நமக்கு கிடைக்கும். கரிகால சோழன் காலத்திய ஆட்சியை பற்றி, மக்கள் வாழ்க்கையை பற்றி எல்லாம் கிடைக்கும். மணியரசன் கூட அங்க பேசும்போது அப்படியே அழுதுட்டார், கண்ணீர் விட்டு அழுதார். ஐயோ, எங்களுடைய தமிழ் மன்னர்கள் ஆண்ட அந்த மண் இந்த கடலுக்குள் மூழ்கி கிடக்கிறது, அதை தெரிந்து கொள்ள கூட முடியாத அடிமைகளாக நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி கலங்கி அழுதார். கரிகால சோழனை பற்றிய ஒரு செய்தி என்ன, நமக்கு ரொம்ப கரிகாலன் என்றாலே நமக்கு நினைவு வருவது கல்லணை தான். 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு கட்டுமானம். அதுதான் காட்டாராக பெருக்கெடுத்த காவிரியை கட்டுப்படுத்தி கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணைன்னு ஒரு திரைப்பட பாட்டே வரும். நாகராஜ் ஒரு பேர் என்ன, ஏபி நாகராஜ் எடுத்த படத்துல அந்த கரைகளை ஒழுங்குபடுத்தி ஒரு கழுங்கு முறையை உருவாக்கி அந்த நன்சை செழிப்பதற்கு அடிப்படையாக இருந்தது அன்றைக்கும் இன்றைக்கும் கல்லணை தான். புதுசா ஓரிரு கால்வாய்களை தோண்டி இருக்கிறாங்க பிரித்தானியர் ஆட்சி காலத்துல. மற்றதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது தான். நான் அந்த பகுதியை சேர்ந்தவன், ரொம்ப வியப்போடு நான் சொல்லக்கூடியதுன்னா, காவிரிக்கு ஒரு கொள்ளிடம், குடமுருட்டிக்கு ஒரு திருமல்ராஜன், இப்படி ஒவ்வொரு ஆற்றுக்கும் பக்கத்திலேயே ஒரு வடிகாலாக இந்த தண்ணி பெருகிடுச்சுன்னா எதுல திறந்து வரும். இதை விட ஆச்சரியமான செய்தி என்னன்னா, ஒவ்வொரு ஊர்லயும் இன்னும் பார்க்கலாம் நீங்க, சாகுபடி நடக்கக்கூடிய ஊர்கள்ல பாத்தீங்கன்னா நுழைவதற்கு ஒரு வழி, அது கடைமடை வரை பாய்வதற்கு ஒரு வழி, அதுக்கு மேல மிச்சம் இருந்தால் அது வெளியேறுவதற்கு ஒரு வழி என்று ஏற்படுத்தியிருப்பார். இந்த கலங்கு முறையை கரிகாலன் உருவாக்கினார். அந்த இதை கட்டுவதற்கு, கல்லணையை கட்டுவதற்கு ரொம்ப ஆச்சரியமான செய்தி என்னன்னா, எனக்கு இந்தியாவை பற்றி, உலகத்தில் வேறு நாடுகளை பற்றி தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், படித்த வரைக்கும், மலைகள் இல்லாத ஒரு சமவெளி பகுதியில் கட்டப்பட்ட முதல் அணையே கல்லணை தான். பிறகு ஏதாவது கட்டப்பட்டுச்சா தெரியாது. அதுல 2 காரணிகள் இருக்கு. 2 மலைகளுக்கு மலைக்கும் இடையில தான் அணை கட்ட முடியும் என்பதுதான் நம்பிக்கை. நீங்க மேட்டூர் அணையெல்லாம் அப்படிதான், வேற பெரிய அணைகள் எல்லாமே அப்படிதான். அப்பதான் அந்த சோறு நிற்கும், அனைத்து நிற்கும். 2வது என்னன்னா, கட்டுவதற்கு பெரும் பாறைகள் வேணும். தஞ்சை மாவட்டத்தினுடைய புகழே மழையே இல்லாத மாவட்டம். முருகனுக்கு 6 படை வீடுகள் என்று சாமிமலைய நிர்ணயிச்சாங்க. பேருக்குதான் சாமிமலை, அந்த ஊர்ல மலையே கிடையாது. முருகன் குன்றேறிதான் நிற்பான். எனவே தகப்பன் சாமியான முருகனுக்கு செயற்கையான ஒரு மலையை கட்டிதான் அதுக்கு சாமிமலைன்னு பேர் வச்சாங்க.
ஆனால் கரிகாலன் அந்த பகுதியில அந்த அணையை கட்டியதை பற்றி ஒரு செய்தி சொல்றாங்க. அவையில ஆன்றோர் அவையில் இப்படி செய்யணுங்கிற விருப்பத்தை மன்னர் வெளியிடுறாரு. அவர் வயதில் மூத்த ஒரு பெரியவர், அவர்தான் அறிஞர், அவர் புலவர். புலவர்னா முன்பே சொன்னோம், சட்டத்தொழிலும் புலவர்களாக விளங்கியவர்கள். அவர் சொல்றாரு, பெரிய காரியம் செய்யலாம். ஆற்றில் நீர் போது அந்த ஓரத்தில் போய் நீங்க நின்றீர்கள் என்றால் மணல் அடித்துக் கொண்டே போவது கால்கள் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கும். அதை போல நாம் கற்களை, பெரிய கற்களை கொண்டு போய் போட்டு வச்சோம்னா தண்ணீர் ஓட்டத்தில் பள்ளத்தில் அதுக்குள் இறங்கி அது அடிக்கட்டும் அடித்தளமாக மாறும், அதன் மேல கட்ட முடியும் என்று சொன்னதாகவும், அடிப்படையில் தான் கல்லணை உருவாக்கப்பட்டது என்றும் ஒரு தெரியறதுன்னா அந்த அணையை கட்டுவதற்கான பொறியியல் கட்டுமான கலை எதுவும் எந்த வெளிநாட்டிலிருந்தும் வரவழைக்கப்பட்டதல்ல, அல்லது எந்த பார்ப்பனிலிருந்தும் அல்ல. ஆகவே இதை பத்தி ஒரு பொது கண்ணோட்டத்தை நான் உங்களுக்கு தரேன். அதாவது ஒரு 3000 ஆண்டு கால வரலாறு தமிழுக்கும், தமிழ் கல்விக்கும், தமிழ் சமூகத்துக்கும் உண்டு. ஏன்னா நமக்கு அதுக்கு முன்னால என்ன இருந்துச்சு, வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், அது உலகம் பூரா பொருந்துற மாதிரி நமக்கும் பொருந்தும். நாமும் பழைய கற்காலம், புதிய கற்காலம் எல்லாத்தையும் கடந்தான் வந்தோம். இப்ப இந்த கற்காலம் என்பதுதான் 50,000 ஆண்டுங்கிறது. தமிழுக்கு 50,000 ஆண்டுங்கிறதெல்லாம் சும்மா, அதெல்லாம் இல்லை. நமக்கு 5000 ஆண்டு, 6000 ஆண்டு, எவ்வளவு அதிகமா நீட்டி பார்த்தாலும் ஒரு 10,000 ஆண்டு வரைக்கும் கூட போகலாம் ஒரு மொழிக்கு. ஆனால் நமக்கு ஒரு தமிழ் சமூக அமைப்பு, ஒரு சமூகம் தான் மொழியை படைக்கும். மொழி இல்லாமல் ஒரு சமூகம் இயங்க முடியாது. ஒரு தமிழ் சமூகம், அதனுடைய மொழியாகிய தமிழ், இதெல்லாம் உழவு மற்றதெல்லாம் வந்தாதான் வரும். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் சமூகம் என்பதற்கு தொடர்ச்சியாக 3000 ஆண்டு கால வரலாறு இருக்கிறது. இந்த 3000 ஆண்டு கால வரலாற்றில் அந்த முதல் 5000 ஆண்டு, அதற்கு பிறகு வரக்கூடிய ஒரு 300-400 ஆண்டுகள், சங்க காலத்தை பொதுவா என்ன கணக்கிடுறாங்கன்னா கிமு ஒரு 300 அதுல இருந்து ஆரம்பிக்குது, கிபி 200 ஒரு 500 ஆண்டு காலம். அதுக்கு முற்பட்ட காலமும் இருக்கு, அதுக்கு பின்னால மருவிய காலமும் இருக்கு. கிமு கிபி கூட நம்ம இன்னும் தவறாதான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நான் முன்பு ஒரு முறையில சொன்னேன், இப்ப எல்லாம் இந்த கிறித்துவுக்கு முன் கிறித்துவுக்கு பின்னு பயன்படுத்துறது கிடையாது. அவர் பிறந்ததுக்கு முன்னால ஏன்னா அது ஒரு மதம் சார்ந்ததா, ஒருத்தரை சார்ந்ததா ஆயிடுதுங்கிறதுனால இப்ப காமன் எரா, பொது ஊழின்னு சொல்றாங்க. கிரிகோரியன் கேலண்டர் படி அதே தேய் தான், ரெண்டும் ஒரே தேய் தான். ஆனா அதுக்கு பேர் பொது ஊழின்னு பேர். பிசிஇ பிஃபோர் காமன் எரா, இன்னொன்னு ஆப்டர் இல்ல, காமன் எரா. இப்ப இருக்கிறதே காமன் எரா தான். நம்ம 2021 காமன் எராவில் இருக்கும். அப்ப இந்த பொது ஊழிக்கு முன் 300 ஆண்டுகள், பொது ஊழியில் 200 ஆண்டுகள், இதுதான் ஒரு முழுமையான சங்க காலம் என்பது. அதற்கு பிறகு வரக்கூடிய காலம் அது சங்கம் மருவிய காலம். அந்த காலத்தை சேர்ந்ததுதான் இரட்டை காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை எல்லாமே. அது முடிந்து அதிலிருந்து ஆரம்பிக்குது களப்பிரர் காலம் வருது. களப்பிரர் காலம் பற்றி நமக்கு அதிகமான செய்திகள் கிடைக்கலன்னு சொல்றாங்க. அது கிடைக்காம போனதற்கு 2 விதமான காரணம் சொல்லப்படுது. அவர்கள் ஆரியர்களை எதிர்த்தாங்க, வைதிக மதத்தை எதிர்த்தாங்க, அதனால அவர்களை அழித்து விட்டார்கள், அவர்களை பற்றி சுவடே தெரியாமல் அழித்து விட்டார்கள் ஒரு கருத்தும். இன்னொரு கருத்து, அப்படி எதிர்த்து விட்டு பிறகு அவர்கள் பணிந்து போயிட்டாங்க, அதுக்கு பிறகு ஒண்ணுமே வளரல, அதுக்கு அடுத்து பல்லவர் வர்ற வரைக்கும் அப்படியே இருந்து போன ஒரு 3 நூற்றாண்டு இருண்ட காலம் ஆயிடுச்சு என்று கதை சொல்றாங்க. அதனால இப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் பண்டை தமிழ் சமூகம் என்று சொல்லுகிற போது பல்லவருக்கு முற்பட்ட காலம் வரைக்கும் நம்ம அதை சேர்த்துக்கணும். அப்புறம் பல்லவர், பிற்கால பாண்டியனுடைய காலம் முழுக்க முழுக்க வர்ணாசிரம முறையில்
கல்வி என்பது பெரும்பான்மையினருக்கு மறுக்கப்பட்டு சிறுபான்மையினர் உச்சுரிமையாக்கப்பட்ட காலம். இதுக்கு முன்னால எவ்வளவோ திரிவுகள், மாற்றங்கள், சுருக்கங்கள் எல்லாம் வந்தாலும் கூட தமிழர்களின் அந்த கல்வி மரபு உயிரோடு பிழைத்திருந்தது. அடியோடு அதை அழிச்சிட முடியல. சங்க காலத்திலேயே ஆரியர்கள் வந்துட்டாங்க, பிராமணர்கள் இருந்தாங்க. அவங்க வெறும் வைதிக மதத்தை சார்ந்தவர்களா மட்டும் இல்ல, அவங்க பௌத்தம் சமணத்தை சேர்ந்தவர்களோட கூட இருந்தாங்க. ஆனா அவங்க சமூக கண்ணோட்டம் என்பது இந்த பிறப்பினால் வேற்றுமை பாராட்டுவது, அதை நியாயப்படுத்துவது. இப்ப அவங்க ஆரிய படையெடுப்புன்னு சொல்றது பெரிய அளவுக்கு படையெடுத்து வந்தவர்கள் அல்ல. அவங்க வெறும் ஒரு மேய்ச்சல் சமூகம், ஆடு மாடு மேய்க்கக்கூடியவர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான் ஆகிய பாரசீக பகுதியெல்லாம் மத்திய ஆசிய பகுதியில் எடுத்து வந்துட்டாங்க. அவர்கள் தான் சிந்துவெளி நாகரிகத்தை அழித்து விட்டார்கள் சொல்லப்படப்பட ஒரு 4000 வருடம் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு அவர்கள் உள்ள நுழைகிறாங்க. படையெடுத்து யாரையும் வெல்வதை காட்டினோம் உள்ளே நுழைந்து ஏற்கனவே இருக்கிற சமூகத்தோடு உறவாடி, அரசர்களோடு உறவாடி, இங்க இருக்கக்கூடிய அரசர்களுக்கு இடையிலான போட்டிகளை பயன்படுத்தி ஒருவருக்கு எதிராக இன்னொருவரை தூண்டிவிட்டு அவர்களுக்கு தாங்கள் அறிவுரைகள் வழங்கி அப்படிதான் செய்யறாங்க. படையெடுப்பு ஓரளவுக்கு உண்டு, சில குழுக்கள் படையெடுக்கிறாங்க. இப்ப உதாரணமா மௌரியர் காலத்துல தமிழ்நாட்டின் மீது படையெடுத்து வரும்போது இந்த மலையமான் கொடுமுடிக்காரின்னு நினைக்கிறேன் அந்த மன்னருடைய பெயர். அவங்க குறிஞ்சி நிலத்தினுடைய மன்னர்கள், கடையழி வள்ளல்கள் எல்லாம் குறிஞ்சி நில மன்னர்கள். மலையகத்தை அவங்க வந்து மக்கள் தலைவர்களா இருந்தாங்க. நான் போன முறை சொல்லும் போது கூட அந்த அவ்வைக்கும் பாரிக்குமான உறவை பத்தி சொன்னேன். ஒரு ஆச்சரியமான செய்தி என்னன்னா, மூவேந்தர்கள் சேர்ந்தால் கூட இந்த குறிஞ்சி நில மன்னர்களை அவ்வளவு எளிதில் முறியடிக்க முடியல. மூவேந்தர் சேர்ந்துதான் பரமமலையை முற்றுகையிடுறாங்க. அதற்கு 2 காரணம் இருந்துச்சு. ஒண்ணு என்னன்னா, மலை மேல இருக்கிறவங்களை கீழே இருந்து போய் தாக்குவது கடினமானது. எனக்கு இந்த செய்தியை படிக்கும் போது என்ன நினைவுக்கு வந்துச்சுன்னா, தென்னாப்பிரிக்காவில் நடந்த ஒரு போர், அது 1879 ஜனவரி 22ஆம் தேதி நடந்துச்சு. ஜூலூக்கள் என்று கருப்பின மக்கள்ல ஒரு பிரிவினர், அவர்களுடைய தலைவர் தான் சேஷ்வாயோ, மன்னர் சேஷ்வாயோன்னு பேர். அவர்கள் பிரிட்டனுடைய பீரங்கி படையை எதிர்த்து சண்டையிட்டாங்க. என்ன சிக்கல்னா, இவங்க எல்லாம் மலை மேல இருந்தாங்க, இவங்க கீழே இருந்தாங்க. எனவே மலை மேல் ஏறி போறதுக்கு அவங்க அங்கிருந்து கற்களை உருட்டி விடுறதுக்கும் அங்கிருந்து வேகமா ஓடி வந்து தாக்குவதற்கும், என்ன ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒருவர் ஆணானாலும் பெண்ணானாலும் ஒரு முழு நாளில் வெறுங்காலோடு ஒரு குதிரை ஓடுகிற தொலைவை விட அதிக தொலைவுக்கு ஓடுவார்கள் என்று எங்கள் சொல்வார். அந்த பீரங்கி படையை எதிர்த்து அவங்க வெறும் வேலும் வில் அம்பும் ஏந்தி சண்டையிட்டு அவர்களை தோற்கடிச்சிடறாங்க பிரிட்டிஷ் படையை. எங்கல்ஸ் இதை கேள்விப்பட்டு மகிழ்ந்து எழுதுறார். எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி, கருப்பின ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் இந்த பிரிட்டனுக்கு வெள்ளையனுக்கு நல்லா உதவி கொடுத்துட்டாங்க என்று எழுதுவார். நான் இந்த தென்னாப்பிரிக்க வரலாற்றை இசாந்திலவானா முதல் பிரிட்டோரியா வரைன்னு ஒரு பெரிய புத்தகமா வரலாற்று நூலா எழுதிட்டு இருந்தேன். அதுல ஒரு இந்த இசாந்திலவானா பற்றி ஒரு விரிவா எழுதி வச்சிருக்கிறேன், வச்சு காணல. அந்த மாதிரியான ஒரு இது இங்க நம்ம தமிழ் சமூகத்தில் நடந்துச்சு. பரபுமலையும் சுலபத்தில் வீழ்த்த முடியல, மௌரிய மன்னன் தோற்கடிக்கப்பட்டான். அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த மலைகளில் உணவுக்கு பஞ்சம் இல்லை. எவ்வளவு முற்றுகையிட்டாலும் மக்களுக்கு அவங்களால உணவு கொடுக்க முடியுது. அடுத்தது இரும்பு கிடைச்சிருச்சு, இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டுடுச்சு, இரும்பில் ஆயுதங்கள் செய்யறாங்க. மௌரியர்கள் கொண்டு வர்ற வெண்கல கத்திகள் இந்த இரும்பு ஆயுதங்களுக்கு எதிரில் நிக்க முடியல, அவங்க தோற்கடிக்கப்பட்டு ஓடிடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு வரலாறு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆரியர் படையெடுப்பு என்பது வெறுமனே இந்த படையெடுத்து வந்து சண்டை போடுறது, அப்படி இருந்தா அவங்களால ஜெயிச்சிருக்கவே முடியாது. அவர்கள் அந்த சமூகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மன்னர்கள், மன்னர் குலங்களுக்கு இடையிலான மோதல்கள். அந்த களப்பிரர்கள் பத்தியே கூட என்ன செய்தி சொல்றாங்கன்னா, களப்பிரர்கள் இந்த சமூகத்தில் தோன்றி இங்க இருந்த ஒரு மன்னர் குழு, ஒரு அரச வம்சம். இப்ப சோழர்கள்னா ஒரே ஒரு அரச வம்சம் இல்ல, சோழர்னு பல அரச வம்சங்கள் இருப்பாங்க.
சேரன்னா ஒரு பல குழுக்கள் இருப்பார். இவங்கள ஒருத்தரை தூண்டி விடுறோம், ஏன் நீ வரக்கூடாது, எனவே அதுக்கு என்னென்ன வழிகள்னு சொல்லி கொடுக்குறோம். இப்ப இந்த இவருடைய சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரமே மொத்தத்துல இந்த சூழ்ச்சிகளின் பட்டியல் தான். எப்படி தந்திரமா ஒரு மன்னன் மகனுக்கு எதிராக தன்னை பத்திரமா பார்த்துக்கணும், இல்லைன்னா மகன் கொண்டுட்டு ஆட்சிக்கு வந்துருவான். மகன் எப்படி முடியுமோ அப்படி அந்த தந்தையை கொண்டுட்டு அவன் ஆட்சிக்கு வர்றதுக்கு அவன் வழி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் பெரிய அரசு தந்திரம் எல்லாம். இப்படித்தான் அவங்க சூழ்ச்சிகளை பரப்ப விட்டாங்க. இப்ப வடக்கில் வெகு விரைவில் அவர்கள் அந்த அரசர்களை, பெரிய பேரரசுகளை உருவாக்கிட்டாங்க. புத்த பேரரசு, மௌரிய பேரரசு. தமிழ்நாட்டில் அவ்வளவு எளிதில் நுழைய முடியாம இருந்தாங்க. அப்படி அவர்கள் நுழையும் போதுதான் ஆரம்பத்துல வந்தவர்கள் எப்படி ஒரு சமண பள்ளி இருக்கிறதோ, எப்படி பௌத்த விகாரம் இருக்கிறதோ, அது போல அவங்க பிராமண பள்ளிகளை வைத்து நடத்தி கொண்டிருந்தாங்க. ஆனா அங்க வேதம் சொல்லி கொடுப்பாங்க, வடமொழியைத்தான் கல்வி மொழியாக வைத்திருப்பார்கள். ஆனா அரசனிடமும் அதற்கு தாக்கம் இல்லை, பெரும்பகுதி மக்களிடமும் அதற்கு தாக்கம் இல்லை. அது மெல்ல மெல்ல அப்படித்தான் ஊன்றி வருகிறது. பிற்காலத்தில் அவர்கள் சில பேர் அரசர்களாவே உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய மொழி கலப்பை கொண்டு வராங்க. பல்லவர் காலத்தில் தான் மணிப்பிரவாள நடை நுழைக்கப்படுது. மணியும் முத்தும் கோர்த்தது போல அது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. கிரந்த எழுத்துக்கள், பல்லவ கிரந்தம் தான் உள்ள நுழையுது. நான் சின்ன வயசுல எழுதும் போது ஆங்கில தமிழ் கலந்து எழுதுனா எங்க அப்பா சொல்லுவாங்க, ஏன்னா மணிப்பிரவாள நடையில எழுதுறீங்க அப்படிப்பாங்க. எனக்கு என்னன்னு தெரியாது. அப்புறம்தான் சொன்னாங்க, மணிப்பிரவாளம்னா இந்த மொழிகளை கலந்து எழுதும். இது பல்லவர் காலத்தில் தான் வந்துச்சு, அதுக்கு முன்னால கிடையாது. அதே போல சமஸ்கிருத பள்ளிக்கூடங்களை நிறுவனாங்க, கல்வி நிலையங்கள் தொடங்குறாங்க, சமஸ்கிருத பள்ளிக்கூடங்கள் நிறுவனாங்க. அதிலிருந்துதான் நாலந்தாவுக்கு ஆசிரியர்களை எல்லாம் அனுப்புறாங்க. இதெல்லாம் பல்லவர் காலத்தில் நடக்கும். ஒவ்வொரு காலமாக எடுத்துக்கொண்டே வந்தீங்கன்னா இது நுழைகிறது, ஊடுருவுகிறது. இன்னொரு பக்கம் இதே பல்லவர்கள் தான் தமிழ் கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்கதான் மாமல்லபுரத்தை உருவாக்குனாங்க, சிற்பக்கலையை வளர்த்தாங்க. அதனால் பல நேரம் ஆரியர்களோடு பிராமணர்களோடு அவங்க மோதிக்கொள்ளுகிற நிலை ஏற்பட்டது. இப்படி மாறி மாறி ஒவ்வொரு ஆட்சியிலையும் வந்து கொண்டே இருக்காங்க. இறுதியாக இந்த கதையை முடித்தது என்பது ஒரு 10,000 ஆண்டுகள் 15,000 ஆண்டுகள் நடந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டினது என்பது விஜயநகர சாம்ராஜ்யம் தான். அவர்களும் மராட்டியர்கள் தான். இவர்கள் காலத்தில் இது நடந்துச்சு. அதுக்கு பிறகுதான் நமக்கு தெரியும் கல்வி என்பது அனைவருக்கும் என்று மறுக்கப்பட்டுச்சு. பெரும்பான்மை மக்கள் கல்வி நிழலில் ஒதுங்க விடாமல் தடுக்கப்பட்டார்கள். அதுக்கு பிறகுதான் பிரித்தானியர் ஆட்சி வரும். நம்ம அதை பத்தி தனியா பார்க்கணும். ஆனா இப்போதைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள், எனக்கு பல்லவர் காலத்தை பற்றி தான் நான் பேசணும் விரும்புறேன். நான் பேசணுடைய நோக்கம் என்னன்னா, மாற்றம் தமிழ் சமூகத்தில் எப்படி நிகழ்ந்தது, ஆரியர் படையெடுப்பு என்பது எப்படி உருவாயிற்று என்பதுதான். அதுல முதல் கட்டம், முக்கியமான திருப்பம் என்பது பல்லவர்களுடைய ஆட்சி தான். பல்லவர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள் என்ற ஒரு செய்தி உண்டு. இல்ல சோழர்களே ஒரு பிரிவினர் தான் சோழ பேரரசனால் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படி மாறிக்கொண்டார்கள் என்று சொல்றதெல்லாம் உண்டு. ஆனா 7ஆம் நூற்றாண்டு தொடங்கி பல்லவர் ஆட்சி உருவாயிடுச்சு. 2ஆம் நூற்றாண்டுக்கு முன் அப்படி ஒரு ஆட்சி இல்லை. அந்த இடைப்பட்ட காலம்தான் அவர்களுக்கான ஆட்சி அதிகாரமாக அமைந்தது. அந்த காலத்தில் பல நன்மைகளும் செய்தன. அவங்க தக்கான பீடபூமியை முழுமையா கட்டி ஆண்டார்கள். சோழர்களை எல்லாம் தங்களுக்கு கீழே சிற்றரசர்களாக மாற்றிக் கொண்டார்கள். காவிரி ஆறு வரைக்கும் பல்லவர்களுடைய ஆட்சி நீண்டிருந்தது. 1ஆம் நரசிம்மவர்மன் பல்லவ மல்லன், 2ஆம் நந்திவர்மன் ஆட்சி காலத்தில் பல்லவர்கள் ரொம்ப செழிப்பா இருந்தாங்க. காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு தென்னிந்தியாவின் பல பகுதிகளை ஆண்டார்கள். நம்ம கூட இந்த போதி தர்மர்னு ஒருத்தருடைய கதை கூட திரைப்படமா எடுத்தாங்க பாருங்க. இப்ப கூட சீனாவிலிருந்து அந்த பிரதமர் வந்தாரு. சீனாவுக்கும் அவங்களுக்கும் இடையில அப்போது வணிக உறவு இருந்துச்சு. கல்வியாளர்களை அனுப்பி வைத்துக் கொண்டிருந்தாங்க. இப்படி நிறைய செய்திகள் அந்த வரலாற்று காலம் பற்றி இருக்கு. பொதுவா வரலாற்றை படிக்கும் போது நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். இங்க நமக்கு மிக முக்கியமான கவலை என்னன்னா, அப்படி நடந்த அந்த பல்லவர் ஆட்சி கல்வித்துறையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது, என்ன நன்மையை அல்லது
என்ன தீமையை செய்தது என்பதுதான் நமக்கு இங்க இருக்கிற முக்கியமான பார்வை. அப்படி பார்க்கும்போது பல்லவர் காலம் என்பது வடமொழி நுழைவதற்கு வழியாக இருந்துச்சு. அப்ப இன்னொன்னு இந்த இடத்துல நம்ம சொல்லணும், நம்ம அடிக்கடி பேசக்கூடிய இந்த அனைவருக்குமான கல்வி என்பதும் பொது கல்வி என்பதும் ஒன்று கிடையாது. இப்ப இவங்க எல்லோரும் ஒரு கற்பனையை இங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நம்ம இந்திய சமூகத்துல, தமிழ் சமூகத்துல வர்ணம் சாதி இருந்ததால் அனைவருக்குமான கல்வி மறுக்கப்பட்டுச்சு. ஆனா ஐரோப்பாவில ஆங்கிலேயர்களுடைய சமுதாயத்துல அனைவருக்குமான கல்வி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்துச்சு என்ற ஒரு கருத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா உண்மையில் அப்படி கிடையாது. பிரிட்டன்லயும் தொழிற்புரட்சிக்கு முன்னதாக இருந்த கல்வி என்பது அனைவருக்குமான கல்வி கிடையாது. எப்படி சங்க காலத்தில் அவரவருடைய தொழிலை அவர்கள் கற்றுக்கொள்றாங்க. ஒரு நீண்ட காலம் இப்படி ஒரு தொழில் கற்றுக்கொள்வதற்கு உதாரணமா நான் சென்ற முறை பொற்கொள்ளர்களை சொன்னேன். பொற்கொள்ளர்கள் இந்த நகை செய்யும் கலையை பற்றி ஒரு எழுத்து வழிபட்ட இலக்கியம் எதையும் வச்சில்லை. ஆனால் பரம்பரையாக அதை கற்றுக்கொண்டே போறாங்க. அதே போல இந்த வணிகத்துறையில செட்டியார்களை பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து அதை பரம்பரையா கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. இன்னும் சொல்ல போனா என்ன செய்வாங்களாம், ஒரு பையனை ஒரு கடைக்கு அனுப்பிடுவாங்களாம். எவ்வளவு பெரிய முதலாளியா இருந்தாலும் அந்த செட்டியார் வந்து இன்னொரு சாதாரண கடையில வேலை பார்க்க அனுப்பிடுவாங்க. அவன் போய் என்ன பண்ணணும், பொட்டலம் போடுறதுல இருந்து, எடை பார்க்கறதுல இருந்து, கணக்கு வழக்கு பார்க்கறதுல இருந்து எல்லாத்தையும் கத்துக்கணும். அவன் கத்துக்கிட்ட முடிச்சாச்சுன்னா அவனுக்கு பேரு புள்ளின்னு பேர். அவனே தன்னை கடையை வந்து கொண்டு வந்து சொந்தமா வச்சு நடத்த ஆரம்பிச்சுன்னா அவன் பெரும்புள்ளி ஆயிடும். இப்படிதான் பெரும்புள்ளி வந்துச்சுன்னு சொல்றேன். அப்ப இந்த அவங்க எல்லாருமே இதுக்கெல்லாம் ஒரே வார்த்தை தமிழ்ல ஒரு நல்ல பழமொழி இருக்கு, கல்லாமல் குலவிச்சை பாகம்படும். குலத்தின் வித்தையை நீங்கள் கல்வி கற்றுக்கொண்டுதான் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அது தானாகவே ஒரு சொத்து பாகப்பிரிவினை ஆவது போல அந்த கல்வி அறிவு என்பது தானா பரவிடும் அந்த தொழில் கலையில. இப்ப இங்கிலாந்துலயும் எப்படி இருந்துச்சுன்னா, தொழில் புரட்சி வருவதற்கு முன்பு ஒருவர் ஒரு துறையில் முழுமையான கல்வி பெற்றிருக்கும். ஒரு தறி நெசவுன்னா நூற்பு, நெசவு, தைத்தல் எல்லாத்துக்கும் அவரே கற்று வைத்திருக்கும். ஒவ்வொரு பட்டறைகள் அல்லது கைவினைஞர்களுடைய சங்கங்கள் எல்லாத்தையும் செய்யறதுக்கானவர்களை உருவாக்கி தரும். இப்ப ரொட்டி சுடுறதுன்னா அவங்களுக்கு ஜேடிமேன் பேக்கர்னே பேர் ஆங்கிலத்துல. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கதான் அதுக்கு பயிற்சி கொடுக்குறோம், அவங்கதான் லீட் பண்றோம், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். பகுதி பகுதியா பிரிக்கிறது இல்லை. அவங்கதான் பல வகையான அந்த ரொட்டி பொருட்களையும் தயாரிப்பாங்க. ஆனா இந்த தொழில் புரட்சி வந்து வேலை பிரிவினை, உழைப்பு பிரிவினை வளர்ந்ததற்கு பிறகு என்னாச்சுன்னா ஒருத்தர் எல்லாத்தையும் முழுசா கத்துக்கிற தேவை இல்லாம போச்சு. அப்ப ஒரு குடும்பம் பரம்பரையாக ஒரு கல்வியை கற்றுக்கொண்டு போவதுங்கிற நிலைக்கு பதிலாக ஒரு குடும்பத்துல ஒருத்தர் ஒரு தொழில பகுதியை கத்துக்கலாம், இன்னொருத்தர் இன்னொரு தொழில பகுதியை கத்துக்கலாம். ஏன்னா உழைப்பு சந்தையில் ஒரு போட்டி வரணும். உழைப்பு சந்தையில் போட்டி வரணும்னா எல்லா தரப்பட்டவர்களும் கல்வி கற்கவர். அந்த கல்வி என்பது பொது கல்வியாக இருக்கும். அவரவர் துறையில அப்புறம் தனியா அவங்க பிரிஞ்சு போய் உயர்கல்வி பெறுவார். இது எல்லா இடத்துலயும் இருந்ததுதான். இப்ப இங்கேயும் அதே தான். அந்த கஷ்டம் வரைக்கும், சங்க காலம் வரைக்கும் இதுல கல்வியில பாகுபாடு கிடையாது. அதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், எல்லோரும் கற்றார்கள் என்று நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு சான்று இல்லைனாலும் கல்வியிலிருந்து எவரும் மறுக்கப்பட்டார்கள், யாருக்கும் கல்வி உரிமை மறுக்கப்பட்டது என்பதற்கான சான்று எதுவுமே கிடையாது சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும். இப்ப பெண்பார் புலவர்கள் உடைய பெருக்கம் பற்றியும் நம்ம சொல்லலாம். இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். இந்த நீதி வழங்குகிற இடத்துல பெண்கள் இருந்திருக்கிறாங்க. இப்ப அவையை பற்றி நம்ம சென்ற முறை சொன்னோம். 6 அவைகள் இருந்தாங்க. முதல் அவையே எப்படி எல்லாம் பணி செய்தார் என்பதை பற்றி எல்லாம் சொன்னோம். அவர் ஒரு அரசு தந்திரியாக, அரசர்களுக்கு இடையிலான தூதுவராக, போரை தடுத்து அமைதி ஏற்படுத்துகிறவராக, போர் தேவைப்படுகிற போது போருக்கு ஊக்கம் கொடுக்கிறவராக, வீரம் கொடுக்கிறவராக, பல பங்கு, பல வகிபாகங்கள் அவங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியருடைய மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல பார்த்தோம்னா போர்ஷியா வந்து வழக்காட போகணும், அவருடைய கணவருக்காக வழக்காட போகணும். ஆனா ஒரு பெண் வந்து வழக்கறிஞராக முடியாது. எனவே அவர் என்ன பண்றா, ஆண் வேடம் தரித்து கொண்டு போய் தான் அந்த வழக்கை நடத்துறார். அதாவது ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்னால இங்கிலாந்தில் ஒரு பெண்ணால் வழக்கறிஞராக கூட முடியாது. ஆனா தமிழ் சமூகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்
பெண்ணால் நீதிபதியாக முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இன்னொரு சான்று ஒண்ணு, அழகான சான்று எனக்கு நண்பர் மன்னர் மன்னன் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த பழைய அகழ்வாய்வுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய தொல் பொருட்கள் இருப்பாருங்க, அதுல பானைகளில் எழுதப்பட்ட பெயர்கள் ஆண்களின் பெயர்களாகவே இருக்கு. ஆதன், அதிரன், உதிரன் இப்படிலாம் இருக்கு. அது நம்முடைய இதுல கீழடியிலயா இருந்தாலும் சரி, ஆதிச்சநல்லூர், வேறு எங்கேயா இருந்தாலும். ஆனா பொற்காசுகள், பொற்கட்டிகள் என்று எடுத்த போது அதுல பெண் பெயர்கள் எழுதப்பட்டு, இது ஒருவேளை எதற்கு சான்றா இருக்கலாம்னா, ஆண்கள் செய்து கொண்டிருந்த வேலை பானை சட்டி வைத்து செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. பெண்கள் வணிகம், செல்வம் பாதுகாப்பது, இந்த வேலைகளை அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. நம்ம பெண்களுக்கு முதன்மை கொடுக்கிற ஒரு சமூகமாக இது இருந்திருக்கிறது. ஒவ்வொரு வகையிலுமே ஒரு முற்போக்கான ஒரு அணுகுமுறை தமிழ் சமூகத்தில் இருந்தது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த கல்வியும் அமைந்தது. அப்படிப்பட்ட ஒரு கல்வியை இடையில் ஏற்படுகிற அதிகார மாற்றங்கள், ஆட்சி மாற்றங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க, சிதைக்க, சுருக்க முடிந்ததே தவிர அடியோடு மறுக்க முடியும். ஆரியர்கள் நுழைவு என்பது, அவங்க இப்ப கோயில்கள் நுழைஞ்சுக்கிறாங்க, இந்த கடவுள்களுக்கு எப்படி வழிபண்ணுங்கிறாங்க, பௌத்தத்தில் நுழைகிறாங்க, சமணத்தில் எல்லாத்தையும் நுழைகிறாங்க. இப்ப நமக்கு ஒரு நல்ல உதாரணம், நமக்கு முன்னால இருக்கிற ஒரு உதாரணம் என்னன்னா, காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கும் சங்கராச்சாரியாருக்கு என்ன சம்பந்தம்? அவங்களுக்கு அந்த கோயில் என்ன பாத்தியது, என்ன உரிமை, எங்க இருந்து வருது? சிருங்கேரி மடத்தினுடைய தூதுவர்களாக அனுப்பப்படுறாங்க. தந்திரமா ஒரு வழக்கின் மூலம் கோயிலை கைப்பற்றிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் கோயில் அவங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. ஆனா இன்னைக்கும் அவங்கதான் அந்த கோயிலை ஆட்சி படைக்கிறாங்க. அங்க ஏதாவது எதிர்ப்பு வந்தா கொலையும் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்க. நம்ம பின்னால பார்க்கலாம், பிற்கால சோழர்கள் காலத்தில் என்ன நடந்துச்சு, அதுல அவங்களுடைய பங்கு என்ன, கூடவா குறைச்சலா, சில மன்னர்கள் அவர்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்னு முக்கியமா சொல்லணும், இந்த பிரம்மதேயம்ங்கிறத தொடங்கி வச்சவர்களே களப்பிரர்கள் தான். அவங்கதான் பிராமணர்களுக்கு என்று நிலம் ஒதுக்கி கொடுக்குறாங்க. நீங்க இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி கொடுக்குறாங்க. பிற்கால பிரம்மதேயங்கள்ல கூட திரும்ப பறித்து கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அப்ப முதல்ல கொடுக்குற பிரம்மதேயங்களை அவங்களுக்கு சொந்தமாவே கொடுத்துடுறாங்க, உடமையாவே கொடுத்துடுறாங்க. இப்படி நிறைய நிகழ்வுகள் நமக்கு அந்த காலத்தில் நடக்கிறது. இன்னொன்னு என்ன மறந்துக்கிட கூடாதுன்னா, பல்லவர் காலம்னு சொல்லியாச்சுன்னா, அந்த பல்லவர் காலத்தை கூறிய அந்த ஆண்டுகள் 6ஆம் நூற்றாண்டு தொடங்கி 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 3 அல்லது 4 நூற்றாண்டு காலம். இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த தன்மைகள் ஒரே விதமாக இருந்துச்சுன்னு பொருள் கிடையாது. தொடங்கும் போது ஒன்னா இருக்கும், ஏன்னா அப்பதான் ஆரம்பம். இவங்க வேலைகளை ஆரம்பிக்க முடியாது முழுசா, முடிக்கும் போது வேற. ஒவ்வொரு காலத்துக்கும் அப்படிதான். சங்க காலமா இருந்தாலும், சங்கம் அறிவிய காலமா இருந்தாலும், பல்லவர் காலமா இருந்தாலும், பல்லவர் காலத்தினுடைய பிற்பகுதியில் தான் பக்தி இலக்கியங்களை தொடங்கு. பெரிய புராணம், நாலாயிர திவ்ய பிரபந்தம், இதெல்லாம் அவங்களுடைய கடைசி காலம், பல்லவர்களுடைய பிற்காலத்தில் தான் தொடங்கும். அப்ப இந்த ஒவ்வொரு தன்மையும் எதை காட்டும்னு சொன்னா, இன்னொரு பக்கம் சிற்பக்கலையினுடைய வளர்ச்சி தமிழ் சமூகத்துக்கு ஒரு பெரிய பங்களிப்பு, அவருடைய பங்களிப்பு. இப்படி ஒரு கலப்பான ஒரு கணிப்புகளை சொல்ல முடியுமே தவிர, இவங்க இதுக்கு ஆதரவானவர், இவங்க எதிரானவர்கள் என்று பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்கிற முயற்சி என்பது உண்மைக்கு புறம்பார். நம்ம வலிந்து நம்முடைய விருப்பு வெறுப்புகளை அவர்கள் மீது திணிப்பதாக இருக்கும். ஏன்னா கேள்வி இருக்கு, களப்பிரர்கள் யாரு, பல்லவர்கள் யாரு, தமிழர்களா இல்லையா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கு. இதுல ரொம்ப வெளிப்படையா வந்தவர்கள் விஜயநகர மன்னர்கள் தான். அவங்களுக்கு பேரே தெலுங்கு சோழர்கள்னு பேர். அவங்க சோழ நாட்டை கைப்பற்றிக்கிட்டு தங்களை தெலுங்கு சோழர்கள்னு சொல்லிக்கிட்டாங்க, தமிழ் சோழர்கள் கிடையாது. அதெல்லாம் பின்னால வருது, நம்ம பின்னால விரிவா நம்ம பார்ப்போம். இப்ப இந்த பயணம் என்பது இப்படி தொடங்குனுச்சு. ஒரு அனைவருக்குமான கல்வி என்ற நிலையில் அப்போதே பிராமணர்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஆதிக்கம் செல்வாக்கு இல்லாம இருந்தாங்க.
அவர்கள் மெல்ல மெல்ல தங்களுடைய செல்வாக்கை வளர்த்து கொண்டாங்க. மன்னர்களை கைக்குள் போட்டுக் கொண்டாங்க. அரச வம்சங்களுக்குள் போட்டிகளை ஏற்படுத்தி இவங்க பின்னால போய் நின்னுக்குவாங்க. மன்னர் குடும்பம் ஏதாவது ஒரு மன்னர் குடும்பத்துக்கு பின்னால போய் நின்றுகிட்டு அவனை தூண்டி விட்டு சாதிச்சு அதுக்கு பிறகு அவங்களுடைய கொள்கைகள், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய வைதீக பண்பாடு எல்லாவற்றையும் கொண்டு வந்து நுழைச்சிருந்தாங்க. இந்த பல வழிகளிலும் இப்படி செய்தார்கள் என்பதையெல்லாம் இந்த பல்லவர் காலத்தில் நடந்த கல்வி தொடர்பான நிகழ்வுகள் நமக்கு காட்டுகிறது. நம்ம இதற்கு மேல் அந்த சமூகத்தில் நடந்த மாற்றங்கள், பெரிய மாற்றங்கள் எதுவும் நடந்திருந்தால் அதை நம்ம அந்த வரலாற்றை நாம் தனியா பயிலணும். பொருளியல் வரலாறு, அரசியல் வரலாறு. கல்வியை பொறுத்த வரைக்கும் இதான் உண்மை. இதுக்கு பிற்காலத்தில் இது இப்படியே வளர்ந்து போய் தான் பிற்கால சோழர் காலத்தில் ஒரு கட்டத்தை அடைந்து நம்ம சொல்ற வரிசைப்படி பார்த்தீங்கன்னா பல்லவர் காலம், அதோட அதுக்கு நிகரா அந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா பிற்கால பாண்டியர் காலம், மதுரை அந்த பகுதியில. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிற்கால சோழர் காலம், பிறகு விஜயநகர நாயக்கர் மராட்டியர் காலம், அப்புறம் தான் பிரித்தானியர் காலம் வருது. இதை நம்ம அடுத்து பார்ப்போம். என்ன தெரிய வருதுன்னா, திடீர்னு ஒரு நாளைக்கு அப்படியே அனைவருக்குமான கல்வி, சமூக நீதி, நிகர்மை, தமிழ் சமூகத்தினுடைய பொதுமை அப்படியே மாறி அது ஒரு ஆரிய வர்ண தர்ம சமூகமா மாறல. அதுக்கு நீண்ட ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு. ஒரு 1000 ஆண்டு கால போக்கில் தான் அந்த மாற்றங்கள் வந்துச்சு. 1000 ஆண்டுல 1000 ஆண்டுக்கு மேலேயே போகும். அந்த வளர்ச்சி வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளும் போதுதான் எது நம்முடைய கல்வி உரிமைக்கு, அனைவருக்குமான கல்விங்கிற உரிமைக்கு, ஒரு அறிவார்ந்த சமூகமாக இருந்த ஒரு தமிழ் சமூகத்தை எப்படி இவர்கள் அடக்கி ஆண்டார்கள் என்ற வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதனால பல்லவர் காலத்தை பொறுத்த வரைக்கும் இதோட நான் இதை முடித்துக் கொள்றேன். இப்ப அந்த பிற்கால சோழர், விஜயநகர நாயக்கர் காலம் பற்றி நம்ம அடுத்த வகுப்பில் பார்த்துட்டு அப்ப நம்ம பிரித்தானியர் கால கல்வி முறை, இன்றைய கல்வி முறை பற்றிய கேள்விகளுக்கு நாம் சேரலாம். நான் இதோடு இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன்.